தமிழக அரசு குடிகாரர்கள் மீது காட்டும் அக்கறை, மரியாதை விவசாயிகளுக்கு காட்டுவதில்லை. மதுராந்தகம் ஏரி பாசன விவசாயிகள் 2 ஆண்டுகளுக்கு மேலாக விவசாயம் செய்ய முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். மதுராந்தகம் ஏரியை தூர்வாரி முடிக்கும் வரை விவசாயம் செய்ய வேண்டாம் என சொன்ன செங்கல்பட்டு மாவட்ட நிர்வாகம் விவசாயிகளின் வாழ்வாதாரம் பற்றி யோசிக்கவில்லை. மாவட்ட ஆட்சியர் மீது ஆதங்கத்தை வெளிப்படுத்துகிறார்கள் விவசாயிகள். இறப்புக்கு வந்து உடனே சிகிச்சை ஆச்சு, அதுக்கான நிதியை உடனே வழங்குறாங்க. ரொம்ப வருத்தமாக இருக்குது. விவசாயிகளை பற்றி இந்த அரசு வந்து எந்த ஒரு நடவடிக்கை எடுக்கிறதில்ல. விவசாயிகளை வந்து ஒரு இதுவாக கருதுறதில்லை அவங்க. இது மட்டும் இல்லாமல் மதுராந்தகம் ஏரியை பற்றி சொல்லியிருந்தோம். கிட்டத்தட்ட மதுராந்தகம் ஏரி 3-4 வருஷமாக வந்து தூர்வார சாக்கில் இது வரைக்கும் வந்து விவசாயம் நடக்கிறது இல்லைங்க. இந்த ஒரு நீர்ப்பாசனம் இல்லாமல் மொத்த வறண்டு போய் கிடக்கு, தரிசு பூமியை கிடக்குங்க. அதுக்கு நிவாரணம் கேட்டு பல முறை மனு கொடுத்துருக்கு மாவட்ட ஆட்சியர்கிட்ட. இது சம்பந்தம் எந்த ஒரு அறிக்கை இது வரைக்கும் வெளியிடல மாவட்ட நிர்வாகம். மாநில அரசும் இதை பற்றி எதுவும் கெடுக்கல. இதுக்கான வேலையை உடனே அந்த அரசு செய்யணும். இதை நாங்கள் எதிர்பார்க்குறோம். விவசாயம் தான் முக்கியம், நாட்டுக்கு முக்கியன்றாங்க. ஆனால் விவசாயிகள் என்ன பண்ணுறாங்க? இது என்ன சொல்லி பண்ணியிருக்காங்க சொல்லுவாங்க. எதுவுமே பண்ணது கிடையாது. அது யாருன்னா கொடுத்தாலும் அது வந்து ஒழுங்கான மக்கள் விவசாயிகளுக்கு பயனடையது கிடையாது. இன்சூரன்ஸுக்கு கட்டுறோம், இன்சூரன்ஸு கட்டி அது இல்லை சுருட்டு இயற்கை சீற்றங்கள் வெள்ளத்தால் பாதிச்சுது போன வருஷம் ஃபுல்லாக. போன வருஷம் இந்த ஒரு வருஷம் ஆகுது. அது வரைக்கும் நாங்கள் மனு எல்லாம் அனைத்து விவசாய சங்கத்தின் மூலிமா கொடுத்துருக்கோம். இது வரைக்கும் எந்த ஒரு நடவடிக்கை எடுக்கல அதை பற்றி. ஆனால் பிடிச்ச இறந்த அந்த கேள்விப்பட்ட 10 நிமிஷத்தில் 10 லட்ச ரூபா செக்கு போய் நிற்கிறாங்க. அது எப்படி நிற்கிது ஒன்றும் புரியல எங்களுக்கு. மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. விவசாயத்துக்கு வந்து நாட்டை வந்து முதுக்கெலும்பு விவசாயிட்டாங்க. விவசாயிக்கு என்ன பண்ணுறாங்க சொல்லுங்கள். ஒன்றுமே இல்லை. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இதெல்லாம் வந்து விவசாயத்துக்குள்ள நாட்டில் வந்து விவசாயம்லாம் என்ன பண்ண முடியும்? சாதாரண நம்ம எவ்வளோ வேலை செஞ்சு எவ்வளோ சம்பாதிச்சா லாஸ்ட்டில் சாப்பாடு தானே சாப்பிடணும். நம்ம விவசாய விளைவிச்சு கொடுக்குற பொருள் தானே சாப்பிடணும். விவசாயத்துக்கு அதிகப்படியான கவனம் செலுத்த வேண்டும் நீங்கள் தமிழ்நாடு விவசாய சங்கத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். விவசாயிங்க வந்து இழப்பீடு ஏற்பட்டால் அந்த இழப்பை யாருக்கு வந்து விவசாயிகளுக்கு அரணாக நின்று காப்பது? அரசு துறை தானே. அரசாங்கம் ஒரு விவசாயிகளுக்கு விளைவிக்கிற விளைபொருளுக்கு விலை இல்லை. திடீர் மழையால் ஏற்படுகிற நஷ்டத்தை ஈடுகட்ட ஒரு வருடம் இழப்பு ஏற்பட்டால் பல ஆண்டு காலம் அவன் அந்த கடனிலிருந்து மீண்டு வருவதற்கு நாளாகிறது. காரணம், உற்பத்திக்கு செலவுக்கேற்ற உற்பத்தி வருமானம் இல்லை. எனவே இந்த அரசாங்கம் விவசாயிகள் காப்பீடு தொகை செலுத்தி இதுவரை வந்து காப்பீடு தொகையை பெற முடியவில்லை. பயிர் இழப்பீடுக்கு நிவாரணம் பெற முடியவில்லை. இதெல்லாம் விவசாயிகளை கவனத்தில் கொண்டு இழப்பீடு ஏற்பட்ட பயிர்களுக்கு உடனடியாக இந்த அரசாங்கம் நிவாரணம் அளிக்க வேண்டும் என்று இதன் வாயிலாக தெரிவித்து கேட்டுக்கொள்கிறேன்.